வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் செங்கேனி பழனி. ஆரோக்கியமான வாழ்விற்கு பாரம்பரிய ஞானத்தை நவீன அறிவியலுடன் ஒருங்கிணைப்பது முக்கியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இன்று மாலை சென்னையில் நடைபெற்ற 9வது சித்த மருத்துவ முறை கொண்டாட்டத்தில் பேசிய அவர், சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், யுனானி மற்றும் யோகா போன்ற மருத்துவ முறைகள் நீண்ட காலமாக மக்களின் நல்வாழ்விற்கு தொடர்ந்து பங்களித்து வருவதாக அவர் தெரிவித்தார். மேலும் உடல், மனம், இயற்கை ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கும் சித்த மருத்துவ முறை மன அழுத்தம், வாழ்க்கை முறை கோளாறுகள், சுற்றுச்சூழல் சவால்களால் உண்டாகும் நோய்களை தடுத்து வாழ்க்கை முறை மேலாண்மைக்கு ஒரு முழுமையான அணுகுமுறையை வழங்குகிறது என்றும் திரு ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தேசிய சித்த மருத்துவ நிறுவனமும் மத்திய சித்தா ஆராய்ச்சி குழுவும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த இவ்விழாவில் மத்திய ஆயுஷ் அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கலந்து கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை வாரணாசியில் தொடங்கவுள்ள 72வது தேசிய கைப்பந்து போட்டிகளை காணொலி காட்சி மூலம் தொடக்கி வைக்கிறார். வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் நிறுவனங்களைச் சேர்ந்த 58 அணிகள் கலந்து கொண்ட 1000க்கும் மேற்பட்ட வீரர்கள் போட்டியிடுகின்றனர். போட்டிகளின் போது இந்திய விளையாட்டு வீரர்களின் போட்டித்திறன், விளையாட்டு மனப்பான்மை மற்றும் திறமைகளை வெளிப்படுத்தும் என்றும், தடகள விளையாட்டுகளின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையிலும் அமையும் என்றும், கலாச்சாரம் மற்றும் விளையாட்டு நிகழ்ச்சிகளை நடத்துவதன் மூலம் வாரணாசி நகரம் ஒரு தேசிய முக்கியத்துவ மையமாக கருதப்படுகிறது. புதுடில்லியில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள குடியரசு தின அணிவகுப்பில் நாடு முழுவதிலும் இருந்து 898 பெண்கள் உட்பட மொத்தம் 2406 என்சிசி கேடட்டுகள் பங்கேற்க உள்ளதாக என்சிசி இயக்குநர் ஜெனரல் லெப்டினன்ட் ஜெனரல் வீரேந்திர வாட்ஸ் தெரிவித்துள்ளார். முந்தைய ஆண்டை விட அனைத்து மாநிலங்களில் இருந்து பங்கேற்கும் பெண் கேடட்டுகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் இருந்து 127 கேடட்டுகள், வடகிழக்கு பிராந்தியத்தை சேர்ந்த 131 கேடட்டுகள், மேலும் இளைஞர் பரிமாற்ற திட்டத்தின் கீழ் 25 நட்பு நாடுகளைச் சேர்ந்த கேடட்டுகள் மற்றும் அதிகாரிகள் இந்த அணிவகுப்பில் பங்கேற்க உள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார். குடியரசு தின அணிவகுப்பின் போது துப்பாக்கிச் சூடு உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளில் அவர்கள் பங்கேற்பார்கள் என்றும், இந்த மாதம் 28ஆம் தேதி பிரதமரின் பேரணியுடன் அணிவகுப்பு நிறைவடையும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். இந்த ஆண்டு நிகழ்வுக்கான முகாம் கடந்த மாதம் 30ஆம் தேதி தொடங்கப்பட்டதாகவும் லெப்டினன்ட் ஜெனரல் வீரேந்திர வாட்ஸ் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது 75,000 கேடட்டுகள் சிவில் படையினருக்கு உதவும் வகையில் நிறுத்தப்பட்டனர் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். டெல்லியில் முதல் இலக்கிய மற்றும் கலாச்சார விழா மேஜர் தியான்சந்த் மைதானத்தில் நேற்று தொடங்கியது. டெல்லி அரசின் கலை மற்றும் கலாச்சார துறையுடன் சுச்சி பிரகாஷன் புத்தக வெளியீட்டாளர்கள் இணைந்து நாளை வரை நடத்தும் இந்த 3 நாள் விழாவினை ஏராளமான பார்வையாளர்கள் கண்டுகளித்து வருகின்றனர். திருவையாற்றில் சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளின் 179வது ஆராதனை விழா இன்று தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான பஞ்சரத்ன கீர்த்தனை பகுள பஞ்சமி தினமான வரும் 7ஆம் தேதி நடைபெறவுள்ளது. மேலும் அன்று காலை 9 மணி அளவில் ஆயிரக்கணக்கான இசைக்கலைஞர்கள், பாடகர்கள் கலந்து கொண்டு ஒரே குரலில் பஞ்சரத்ன கீர்த்தனைகளை பாடி தியாகராஜ சுவாமிக்கு இசை அஞ்சலி செலுத்த உள்ளனர். புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 31வது சர்வதேச யோகா திருவிழா 2026 தொடக்க விழா நாளை மாலை 7 மணி அளவில் புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெறவுள்ளது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தொடக்கி வைக்கும் இவ்விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், மக்களவை உறுப்பினர் திரு வைத்தியலிங்கம், மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வ கணபதி, தலைமை செயலர் டாக்டர் சரத் சௌஹான் மற்றும் சுற்றுலாத்துறை செயலர் திரு மணிகண்டன் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர். வரும் 11ஆம் தேதி தொடங்கும் நியூசிலாந்திற்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடருக்கான இந்திய அணியை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் இன்று அறிவித்துள்ளது. சுப்மன் கில் கேப்டனாகவும் ஸ்ரேயஸ் ஐயர் துணை கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணத்தின் போது ஏற்பட்ட மண்ணீரல் காயத்தில் இருந்து மீண்டு ஸ்ரேயஸ் ஐயர் அணிக்கு திரும்பியுள்ளார். விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோரும் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளனர். டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், சண்டிகர் மற்றும் உத்தரப்பிரதேஷ் ஆகிய மாநிலங்களில் வரும் 9ஆம் தேதி வரை அடர் மூடுபனி நிலவும் என்பதால் அப்பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்படுவதாக இந்திய வானிலை ஆய்வுத்துறை எச்சரித்துள்ளது. டெல்லி தேசிய தலைநகர் பிராந்தியத்தில் நிலவிய அடர்ந்த பனிமூட்டம் காரணமாக பல விமானங்கள் மற்றும் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டன. இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் 72 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாகவும் சுமார் 8 ரயில்கள் 3 மணி நேரத்திற்கும் மேலாக தாமதமாக இயக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.